காந்தி வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ பிறக்கிறாரு பார்த்தீங்கன்னா, 1869 ஓகேங்களா? 1869 பிறக்கிறாப்புல. பிறந்துட்டு 1888 வந்து இங்கிலாந்துக்கு வந்து போறாரு. எதுக்கு இங்கிலாந்து போறாரு பார்த்தீங்கன்னா, லா படிக்க போறாப்புல. லா படிச்சுட்டு எப்போ பட்டம் எப்போ இருந்தாலும் பட்டம் வாங்கியிருப்பாங்களே, அந்த பாரிஸ்டர் பட்டம் வந்து லா படித்ததுக்கான பட்டம் வந்து 1891 வாங்குறாரு. நெக்ஸ்ட்டு வந்து 91 வாங்கினோடனே 93 2 வருஷத்துலேயே சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போகிறாரு. எதுக்கு போகிறாரு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு வாதாட போகிறாரு. அவர் இந்தியா கம்பெனி ஒருத்தவங்க, குஜராத்தில் இருக்கவங்க ஒருத்தவங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் ஏதோ ஒரு அட்வொகேட்டுக்காக கூப்பிட்ருக்காங்க நம்ம காந்தியடிகளை. அதுக்காக 1893 வந்து இங்கேருந்து கிளம்பி போவார். நெக்ஸ்ட் எப்போ ரிட்டன் வருவார் பார்த்தீங்கன்னா, ஒரு சுமார் 20 வருஷம் கழித்து திருப்பி இந்தியாவுக்கு வந்து வருவார் 1915. அதுக்குள்ளே அங்கே நிறையா இது பண்ணியிருப்பார், நிறைய கிளர்ச்சி உண்டு பண்ணியிருப்பார். இந்தியனுக்காக அங்கே வந்து போராடி இருப்பார். இந்தியா மக்கள் வந்து அங்கே சஃபர் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்காக அங்கே சத்தியாகிரகங்கள்லாம் நடத்தி போராடி இருப்பார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபீனிக்ஸ் செட்டில்மெண்ட் வந்து 1905 வந்து ஃபீனிக்ஸ் செட்டில்மெண்ட் வந்து இவர் கொண்டு வராரு. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு இது வந்து டால்ஸ்டாய் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது, அதை வந்து 1910 வந்து கொண்டு வராரு. இது எல்லாமே காந்தியடிகள் வந்து கொண்டு வந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது டின்கதியா சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் இருக்குப்பா. அந்த சிஸ்டம்க்கு அகெயின்ஸ்டாக வந்து காந்தியடிகள் வந்து போராடுறாரு. இந்த தென்கதியா சிஸ்டம்னா என்னென்னா, யூரோப்பியன்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கவங்க பெசன்ட்ஸ் இருப்பாங்களே, அதாவது விவசாயி இருப்பாங்களே, அவங்கள வந்து அவங்களுடைய பிளான்ட்டான இண்டிகோ பிளான்ட்டுன்னு ஒரு டை பிளான்ட் இருக்குது. அந்த டை பிளான்ட் வந்து பிளான் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து காந்தியடிகள் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து ஒரு விளைச்சலே இல்லாதது, அது வந்து அதனால் மக்கள் வந்து லாஸில் தான் போகிறாங்க. இது வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு மட்டும் தான் ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சாம்பரன் சத்தியாகிரகாண்டு அதுக்காக ஒரு சத்தியாகிரகா வந்து வைக்கிறாரு, போராட்டம் பண்ணுறாரு. எப்போ நடக்குது பார்த்தீங்கன்னா, 1917 ஓகேங்களா? 17 சாம்பரன் சத்தியாகிரகா வந்து 2 வருஷத்தில் நம்மால் இதை பண்ணுறாரு. இந்தியாவுக்கு வந்துட்டு அடுத்த 2 வருஷத்துலேயே இங்கே ஒரு சத்தியாகிரகா ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே சவுத் ஆஃப்ரிக்காவில் பண்ணதை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக். இது ஒரு மில் ஸ்ட்ரைக்கு. காட்டன் இண்டஸ்ட்ரியில் பிரிட்டிஷுக்கும் நம்ம இந்தியன் சிவில் பீப்புள்ஸுக்கும் நடக்கிற ஒரு இதுதான் இந்த அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்கு 1918. நெக்ஸ்ட்டு கேதா சத்தியாகிரகா பார்த்தீங்கன்னா 1918 நடக்குது. கேதா சத்தியாகிரகா யார் தலைமை தாங்குறா பார்த்தீங்கன்னா, சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து தலைமை தாங்குறாரு. யாரோடைய அட்வைஸ் மூலமான, காந்தியடிகள் அட்வைஸ் மூலமாக நடத்துகிறாப்புல. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸு, நீங்கள் சும்மா ஸ்கிப் பண்ணிவிட்டு போகாமல் ஃபுல்லாக பாருங்கள். எக்ஸ்ட்ரா நிறையா சொல்லுவேன். 1919 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் வந்து முடிவுக்கு வருது. முடிவுக்கு வந்தோடனே அந்த வருஷமே பார்த்திங்கன்னா நிறைய நடக்குது. அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டில் புரிகிற மாதிரியே ஒரே இதெல்லாம் பெரிய பெரிய டாபிக்ப்பா. அது கீழே வந்து இது இந்த வருஷம் நடந்திருக்கு மட்டும் சொல்லாமல் என்னென்னு சொல்கிறேன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு 1919 ஒன்று பாஸ் பண்ணுறாங்க. அது மூலியமாக என்ன ஆகுதுன்னா, டையார்கி வந்து வருது இந்தியாவுக்கு. டையார்கினா டியூவல் கவர்மெண்ட்டு வருது. ஓகேங்களா? டியூவல் கவர்மெண்ட்டில் வந்து பிரிட்டிஷுக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பதவி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ரொம்ப முக்கியமானது ரவுலட் சத்தியாகிரகா வந்து 1919 தான் வந்திருக்கு. ஏன்னா இந்த 1919 ஆக்ட் இருக்குல்ல, இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இந்த ஆக்ட் மூலயமா வந்தது தான் இந்த ரவுலட் சத்தியாகிரகா. ஓகேங்களா? இந்த ரவுலட் சத்தியாகிரகத்தை வந்து எதுக்காக சத்தியாகிரகம் வந்து நடத்துனாங்க இந்த ரவுலட் ஆக்டுக்கு எதிரானா, ரவுலட் ஆக்ட் வந்து ரொம்ப மோசமான ஆக்டு இந்தியா ஆக்டில். என்னென்னா, அது வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு வந்து நிறைய பவர், அந்த போலீஸ்க்கு வந்து நிறைய பவர் கொடுத்துட்றாங்க. எதுக்குன்னா, சும்மா யாரை பார்த்தாலும் நீ அரெஸ்ட் பண்ணிட்டு வரலாம், எந்த விதமான அப்பீல் கொடுக்க தேவையில்லை, அவங்க எதுவும் அகேன்ஸ்டாக பேசினாலே அரெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சட்டம் வந்து பிளாக் ஆக்ட்னு காந்தியடிகள் வந்து சொல்கிறாரு. இந்த ரவுலட் ஆக்டை வந்து பிளாக் ஆக்ட்னு சொல்கிறாரு. அதுக்கு அகேன்ஸ்டாக வந்து சத்தியாகிரகம் வந்து ஏப்ரல் 6, 1919 வந்து நடத்துகிறாப்புல. அந்த ஆக்டு நடந்துகிட்ருக்கையிலே அந்த ஏப்ரல் 13 பார்த்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் மேசக்கர் வந்து நடக்குது. ஓகேங்களா? இது வந்து யார் நடத்துகிறா பார்த்தீங்கன்னா, ரெஜினால்டுன்னு ஒரு ஜெனரல் ரெஜினால்டுன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, இந்த ஜாலியன் வாலாபாக்கில் வந்து இந்த ரவுலட் ஆக்டுக்கு அகெயின்ஸ்டாக வந்து நிறைய மக்கள் இந்தியன்ஸ் வந்து குவிஞ்சிருப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா சுற்றி மதில் சுவராக இருக்கும், ஒரே ஒரு வால் தான் வெளியில் போக. அந்த வாலை அடைச்சிட்டு உள்ளே வந்துடுவாப்புல. அங்கே வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து காயப்பட்டாங்க, 378 பேர் இறந்து போயிட்டாங்க. யாருனால? இந்த ஜெனரல்னு ஒருத்தவன் இருக்கால, இந்த ஜெனரல் ரெஜினால்டுன்னு ஒருத்தவன், அவன் தான் இந்த மாதிரி ஒரு ஜாலியன் வாலாபாக் மேசக்கர் பண்ணது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. எந்த வருஷம்? 1919. நெக்ஸ்ட்டு
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிலாஃபட் மூமெண்ட். இந்த கிலாஃபட் மூமெண்ட் எதனால் நடக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு முஸ்லீம்ஸ்க்கு எல்லாமே சேர்ந்து இது நடத்துகிறாங்க இந்த மூமெண்ட்டை. எதுக்காக பார்த்தீங்கன்னா, ஓட்டமன் எம்பையர்னு ஒரு எம்பையர் இருக்கும். வேர்ல்டு வார் 1 நடந்துச்சுல, ஸோ அது எண்டில் பார்த்தீங்கன்னா டர்க்கியில் இருக்கிற ஓட்டமன் எம்பையர் வந்து சரிஞ்சு போகுது. அந்த எம்பையரில் இருக்கிற கேலிஃப்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ அவரை வந்து இந்த பிரிட்டிஷ் வந்து அவமானப்படுத்தி ஸோ இந்த மாதிரி பண்ணனால அதுக்கு அகென்ஸ்டாக வந்து இந்த கிலாஃபட் மூமெண்ட் வந்து நடத்தியிருக்காங்க. கிலாஃபட் மூமெண்ட் வந்து எப்போனா 1919 யாருனால நடத்தப்படும்னா அலி பிரதர்ஸ். ஓகேங்களா, இதில் இல்லை, நீங்கள் சும்மா ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். சும்மா ஒரு 2 நிமிஷம் லிசன் பண்ணிங்கன்னா இதை பற்றி டீட்டெயிலில் நம்ம இதிலே சொல்லிடுவோம். ஏன்னா அது தனியாக பார்க்குறத விட இப்படி பார்த்தோம்னால ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1920 வந்து நான் கார்பரேஷன் மூமெண்ட்டை வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து அப்ரூவ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வரையுமே அவங்க பெருசாக ஒரு ஈடுபாடு இல்லை. நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்னா ஒத்துழையாமை இயக்கம்டுவாங்களே, ஸோ அதை வந்து 1920 வந்து இவங்க அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ இதே மாதிரியே நிறைய ஷார்ட்ஸ் அண்ட் நிறைய வீடியோஸ் வந்து பார்ப்போம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோஸை வந்து தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.